வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்காக தளபதி விஜய் அவர்கள் நேற்று பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 700 கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 700 கோடியானு ஷாக் ஆகாதீங்க. நம்ம முதல்வர் அவர்கள் பின்னாடியே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சொத்து வரும் எவ்வளவு தெரியுங்களா? மொத்த சொத்தே 9 கோடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் இவங்க 2 பேர்த்தோட சொத்து மதிப்பும் சேர்த்துனாலே 8.88 கோடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேட்புமனுல ஒரு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பெரிய வம்சாவளி கலைஞர் அவர்கள் இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா 9 கோடி தான் சொத்து இருக்குது அப்படிங்கறத யாருனாலும் நம்ப முடியல. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. சொல்லப்போனா ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட சொந்தமா காரு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வேட்புமனுவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 2021 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களோட அசையும் சொத்து 4.94 கோடியா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3.30 கோடியா குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்க பர்ஸ் மோத கொண்டு செக்அப் பண்ணிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா பணமே இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்டாலின் அவர்கள் வாட்ச் எல்லாம் கையில கட்டியிருப்பாரு. அந்த வாட்சோட கலெக்ஷன் எல்லாம் எடுத்து பார்த்து அதோட ரேட்டை மட்டும் கலெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களோட கையிருப்பு அவரோட அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன என்ன எழவி அது? சரி, இவங்க தான் இப்படின்னா சீமான் அவர்களும் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவரே ஏழையின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைய டைம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா 39 லட்சம் சொத்து இருக்குது. அது இல்லாம நகையா 19 லட்சம், அதாவது 1.6 கிலோ. அதான் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு மாட்டி. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் பீட்சா இருந்தா கொடுங்க. தங்கிட்ட கட்சி நடத்த பெரிய அமௌண்ட் இல்லாதனால தான் திருநிதியெல்லாம் கலெக்ட் பண்ணுறாப்புல. ஆனால் இப்போ பாருங்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் 25 ஏக்கருக்கு லேண்ட் வாங்கியிருக்கிறாரு கிட்டத்தட்ட 51 லட்சத்துக்கு. இது இல்லாமல் அவர்கிட்ட ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அவர்கிட்ட சொந்த வீடு இல்லையாம், வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அதுக்கும் வாடகை 3 லட்ச ரூபா கட்டுறாராம். அப்புறம் ஏழைங்களா பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? முதல்வர் வேட்பாளரான இவங்க 3 பேர் நேற்று போட்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறார் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன வருஷம் என்ன சம்பவம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. சிஎம்மா இருந்துட்டு எடப்பாடி அவர்கள் போன வருஷம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர்கிட்ட அசையும் சொத்து 2 கோடி, அசையா சொத்து 4.5 கோடி, அது மட்டும் இல்லாமல் 3 லட்சத்துக்கு என்கிட்ட கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. முதல்வர் பதவியெல்லாம் முடிச்சுட்டு 2021 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே 3.5 லட்சம் எனக்கு கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 5 வருஷம் அவர் முதல்வர் ஆவெல்லாம் இல்லை. அப்போ இப்போ கடன் லிஸ்ட் கம்மியாவா சொல்ல போறாரு? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஸ்டாலின் அவர்கிட்ட மொத்தமாவே 9 கோடி தான் இருக்குது அப்படிங்கிறது, கையில வெறும் 10,000 ரூபாய் தான் வச்சிருக்கிற அப்படிங்கிறது, சீமான் அவர்கள் ரீசெண்டா 21 சென்ட் நிலம் வாங்கினது, விஜய் அவர்கள்